Hi guys, welcome back to Sarmila Lifestyle channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானுமே ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் வீடியோஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா Sarmila Lifestyle channel மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க பார்க்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இன்னைக்கு உங்க கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போறேன்னு பாத்தீங்கன்னா வீட்ல இருந்து நம்ம என்ன மாதிரி பிசினஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஐடியாஸ் வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஸ்கிப் பண்ணாம பார்த்தாதான் நான் என்ன சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். சோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ வந்து எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம வீட்ல இருந்து என்ன மாதிரி பிசினஸ்லாம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்ச ஐடியாஸ்லாம் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். அதுவும் இல்லாம நிறைய பேர் மேரேஜ் ஆகி குழந்தைங்களா இருக்கும். அவங்களாம் வீட்ல இருந்து ஏதாச்சும் பிசினஸ் பண்ணா நல்லா இருக்கும்னு நினைப்பீங்க. அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருக்கட்டும், அப்புறம் காலேஜ் முடிச்சுட்டு வீட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச ஐடியா நான் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்க கேட்கலாம், நீங்களும் வீட்டில் தானே இருக்கீங்க, நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமேன்னு கேட்கலாம். ஸோ நானுமே ட்ரை பண்றதுக்கு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ அதனால உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா நீங்க வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிசினஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹேண்ட்மேட் மசாலா பிசினஸ். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எல்லாமே நம்ம வீட்லயே தான் ரெடி பண்ணி சேல் பண்றாங்க. நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க, இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், எதை திறந்தாலுமே ஹோம்மேட் மசாலா அந்த மாதிரி நிறைய ஆட்லாம் வரும். ஸோ இந்த மாதிரி நீங்க வந்து வீட்லயே நம்மளோட கையால மசாலா ரெடி பண்ணி நீங்க வந்து சேல் பண்ணலாம். அதுவும் இல்லாம எல்லார் வீட்லயுமே வாங்கக்கூடிய ஒரு பொருள், எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் இந்த மசாலா. முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஏதாச்சும் ஒரே ஒரு மசாலா தான் இருக்கும், அதை போட்டு சாப்பாடு பண்ணிடுவாங்க. ஆனா இப்போ வந்து எல்லாத்துக்குமே நான்வெஜ்ஜுக்கு, அப்புறம் வெஜ்ஜுக்கு, சிக்கன், இந்த மாதிரி எல்லாமே நிறைய இருக்கு. ஸோ இந்த மாதிரி மசாலா வந்து நம்ம வீட்லயே ரெடி பண்ணலாம். அதுல இந்த மசாலா ரெடி பண்றதுல நம்ம என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஸோ இதுல வந்து நம்ம மெயினா ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து எல்லாருமே சாப்பிடக்கூடிய பொருள். அதனால இதை வந்து நம்ம சுத்தமா பண்ணணும். அதுவும் இல்லாம பேக்கிங் எல்லாமே நீங்க சூப்பரா பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்க பண்ணீங்கன்னா, நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 கஸ்டமரை பிடிச்சிட்டீங்கன்னா அவங்க வந்து ஃபர்ஸ்ட் உங்க ப்ராடக்ட்டை வாங்கி பார்த்துட்டு டேஸ்ட் வந்து நல்லா இருந்துச்சுன்னா மற்றவங்ககிட்ட சொல்லுவாங்க. திரும்ப அவங்களுமே உங்ககிட்ட வந்து வாங்குவாங்க. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான பிசினஸ் ஐடியா. நீங்க இதை வந்து பண்றதுக்கு உங்க வீட்டுல உங்களோட பாட்டி அம்மாலாம் இருப்பாங்களே, அவங்க கிட்ட கொஞ்சம் டிப்ஸ் எல்லாம் வாங்கி நீங்க வந்து இந்த பிசினஸை ட்ரை பண்ணலாம். ஸோ வீட்லயே நம்மளோட கையால இந்த மசாலா பிசினஸ் வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து சேல் பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதுல நம்ம கவனமா இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து மசாலா ரெடி பண்ணச்சுல நம்ம வந்து எப்பவுமே சுத்தமா பண்ணணும். பேக்கிங்கும் நல்லா குட்டா இருக்கணும். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு 2 கஸ்டமர் பிடிக்கீங்கன்னா அவங்க டேஸ்ட் வந்து நம்ம நல்லா இருக்கு அப்படின்னா அவங்க திரும்ப வாங்குவாங்க. அப்புறம் பக்கத்துல உள்ளவங்ககிட்ட இந்த மாதிரி மசாலா வாங்கினா சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவுமே நம்ம ஆன்லைன்லயே சேல் பண்ணலாம். எங்க பார்த்தாலும் இப்போ மசாலா எல்லாமே ஆன்லைன்லயே சேல் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். எனக்கு வந்து மசாலாலாம் ரொம்ப பண்ண தெரியும், நல்லா பண்ண தெரியும், எல்லாமே நான் வந்து பக்காவா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்க கண்டிப்பா இந்த பிசினஸை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா ஹெர்பல் சோப் மேக்கிங். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹோம்மேடா பண்ற சோப்பை தான் யூஸ் பண்றாங்க. சோப்புலயே நிறைய ஃபிளேவர்ஸ் வந்துட்டு நீம் சோப் இருக்கு, அதுக்கப்புறம் சாண்டல் சோப் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க சோப்பு, மில்க் சோப்பு, இந்த மாதிரி நிறைய சோப் இருக்கு. ஸ்கின் ஒயிட்டனிங்க்கு, ஸ்கின் பிரைட்டனிங்க்குன்னு எக்கச்சக்க சோப்புலாம் வந்துட்டு. ஸோ இந்த சோப்பு பிசினஸ் கூட நீங்க பண்ணலாம். நீங்க ப்ராப்பரா கிளாஸ் ஜாயின் பண்ணி நீங்க கத்துக்கிட்டு பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி யூடியூப்ல வீடியோஸ்லாம் பார்த்து நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நீங்க சின்னதா ஸ்டார்ட் பண்ணி அதை ரெடி பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருந்துச்சுன்னா நீங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி நீங்க அப்படியே யூஸ் பண்ண அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இந்த சோப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்க ரெக்கமெண்ட் பண்ணச்சில்ல, நீங்க வந்து இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும், உங்களோட சோசியல் மீடியாலலாம் ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆர்டர்ஸ் வரும். ஸோ இந்த மாதிரி சோப் பிசினஸும் நீங்க வந்து ஈஸியா பண்ணலாம். இதையுமே நீங்க ஈஸியா ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் பிசினஸ் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா கேக் மேக்கிங். ஸோ கேக் மேக்கிங் பிசினஸ் இது வந்து வீட்ல நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்றாங்க. ஸோ இது வந்து நிறைய லாபம் இருக்கு. அதுவும் இல்லாம இந்த கேக்லயே பாத்தீங்கன்னா நிறைய டிஃபரன்ஸ் வெரைட்டிஸ்லாம் இருக்கு. இப்போ மோஸ்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் கடையில போயிட்டு கேக் வாங்குறத விட ஆன்லைன்ல அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்றாங்க. ஹோம்மேடா வீட்ல பண்ற கேக் ரொம்பவே டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு வீட்லயே பண்றாங்க. இப்போ நம்ம கடையில போயிட்டு கேக் வந்து பர்த்டேக்கா இருக்கட்டும், இல்லாட்டி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம நேரா போய் வாங்கி யூஸ் பண்ணுவோம்.
ஆனால் இவங்ககிட்ட வந்து நம்ம எந்த மாதிரி தீம்லாம் பண்ணணும், இந்த மாதிரி பேபி ஷவர் அந்த மாதிரினா அந்த பேபி படம் கேக்கு, இந்த மாதிரி பாய்ஸுக்குன்னா ஒரு மாதிரி ப்ளூ கலரில் பண்ணுவாங்க, கேர்ள்ஸுக்குன்னா பாபி டால் அந்த மாதிரிலாம் வச்சு பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அவங்க பண்ணி கொடுப்பாங்களா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கேக் பிஸ்னஸ் பண்ணலாம். அதுவும் இல்லாமல் கேக் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு நிறைய இப்போ வந்துட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரௌனி மேக் பண்ணலாம், அப்புறம் முட்டை மிட்டாய், அப்புறம் கப் கேக்கு, ஸோ ரசமலாய் கேக்கு, இந்த மாதிரி நிறைய கேக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதே நம்ம ஷாப்புக்கு போனோம்னா இந்த மாதிரிலாம் அவ்வளோ டிஃப்ரென்ஸாக கிடைக்காது நமக்கு. இந்த மாதிரி நம்ம வீட்டிலேயே கேக்கும் மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கேக் மேக் பண்ணுறதுக்கு கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருக்கும். பட் நம்ம ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம்னா அது போக போக நமக்கு வந்து இன்னுமே நிறைய லாபம் கிடைக்கும். இப்போ வந்து நீங்கள் கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க ஏதாவது பர்த்டே ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஒரு டைம் நீங்கள் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்டீங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னா அடுத்து அவங்க வீட்டில் வர்ற ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே உங்ககிட்ட தான் ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய லாபம் கிடைக்கும். கேக் பண்ணுறதுல அந்த கேக்கோட திங்ஸ் எல்லாமே வாங்கணும். ஸோ இந்த மாதிரி கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே போதும், ஒரு ஸ்மால் கேக் பிஸ்னஸ் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். கண்டிப்பாக கேக் பிஸ்னஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக நிறைய பேர் இப்போ வீட்டில் ப்ரௌனி பிஸ்னஸ் தான் பண்ணுறாங்க. ப்ரௌனி, முட்டை மிட்டாய் இதுதான் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரௌனி பண்ணுறதுலாம் ரொம்பவே ஈஸி தான். கொஞ்சோண்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நீங்கள் ப்ரௌனி மேக் பண்ணி நீங்கள் ரெடி பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிஸ்னஸ் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீசெல்லிங். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு பிஸ்னஸ் ஐடியா. நானுமே ரீசெல்லிங் இதுக்கு முன்னாடி பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் அது அனுபவத்தை நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து வேறு வீடியோவில் ஷேர் பண்ணிக்கணும்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். பட் இப்போ வந்து இந்த ரீசெல்லிங் பிஸ்னஸ் எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ரீசெல்லிங்னு பார்த்தீங்கன்னா கிளாத் இருக்குது, ஸோ ஜுவல்ஸு, இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம ரீசெல் பண்ணலாம். அதுவுமே இன்வெஸ்ட்மெண்ட்ல என்னால் பண்ண முடியாது. நான் காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ எனக்கு எக்ஸ்ட்ரா வந்து வருமானம் வரணும். அதனால நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன், ரீசெல்லிங் பிஸ்னஸ். ஸோ அதனால என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நிறைய குரூப்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ரீசெல்லிங் குரூப்பு, அப்புறம் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா நிறைய சேல்லாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க வந்து குரூப் வச்சுருப்பாங்க, ரீசெல்லர் மோஸ்ட் வெல்கம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. நீங்கள் அவங்களோட குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க டெய்லி அப்டேட் பண்ணுவாங்களே, ஸோ அந்த ப்ராடக்ட்லாம் எடுத்து நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸ், ஸோ இந்த மாதிரி உங்களுக்குலாம் ஷேர் பண்ணணும். அவங்க வந்து ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒரு இதுக்கு நான் சாம்பிள் சொல்கிறேன் பார்த்தீங்க, ஒரு டாப் வந்து அவங்க 400 அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு 20 rupees இல்லாட்டி 30 rupees எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் அவங்களுக்கு மார்ஜின் சொல்லணும். உங்களோட மார்ஜின் செட் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு ப்ரைஸ் சொல்லணும். சொன்னதுக்கப்புறம் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் ஆர்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்க உங்களுக்கு அமௌண்ட் அனுப்பிச்சில உங்களோட மார்ஜின் அமௌண்ட்டை எடுத்துட்டு நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் வந்து சேல் பண்ணலாம். இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் நிறைய இருக்குது, கிளாத்து, ஸோ அதுக்கப்புறம் ஜுவல்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் வந்து ரீசெல்லிங் பண்ணலாம். ஜுவல்லரி, ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ரீசெல்லிங் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்ச வர ரீசெல்லிங் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லுவேன். ஒரு நாளைக்கு ஒரு 2 ஆர்டர்ஸ் கிடைச்சாலும் நமக்கு வந்து நம்ம வைக்கிற மார்ஜினை பொறுத்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ ரொம்ப கிடைக்கும்னு சொல்ல முடியாது, ஓரளவு நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரீசெல்லிங் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் ஒரு ப்ராடக்ட் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்கும், அது அடுத்த ஊரில் வந்து கிடைக்காது. அப்போ என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா அதில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா யாராவது பார்த்துட்டு, வேறு ஊரில் உள்ளவங்க யாராவது பார்த்துட்டு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இதை ஆர்டர் பண்ணிக்கிறேன்னு சொன்னாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு ஆர்டர் பண்ணி கொடுக்கலாம். உங்கள் இதை வந்து நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரியும் நிறைய இருக்க ஐடியா. ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மோஸ்ட்டாக ரீசெல்லிங் வந்து ரொம்பவே பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு ஆப்ஷனும் நான் வந்து ரீசெல்லிங்கில் கொடுக்குறேன். ஸோ அதை வந்து லாஸ்ட்டாக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஐடியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங். மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இப்போலாம் ஸ்டிச்சிங் பண்ணுறதுக்கு நிறையா சார்ஜ் வந்து பண்ணுறாங்க. ஸ்டிச்சிங்லேயே நிறைய இருக்குது, ஆரி ஒர்க்கு, எம்ப்ராய்ட் பண்ணுறது, அதுக்கப்புறம் இந்த பட்டன் தைக்கிறது, அப்புறம் பாய்ஸுக்கு, கேர்ள்ஸுக்கு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஸ்டிச்சிங்கில் வந்து நமக்கு நிறைய லாபம் இருக்குது. ஒரு ப்ளவுஸ் தைச்சோம்னா அதுக்கு வந்து எவ்வளோ வாங்குவாங்க, 100 ரூபா அந்த மாதிரி வாங்குவாங்களா.
ஸோ அதுலேயே நமக்கு லாபம் இருக்குது. நெக்ஸ்ட் ஆரி ஒர்க் ப்ளவுஸ்லாம் இப்போ வந்து நிறைய போகுது. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும் அப்படின்னீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஆரி ஒர்க்லாம் ஈஸியாக கற்றுக்கலாம். ஸோ ஆரி ஒர்க் வந்து நீங்கள் கற்றுக்கிட்டு ஒரு டைம் நீங்கள் ஆரி ஒர்க் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அது லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஒரு டைம் ஆரி ஒர்க் ஒரு ப்ளவுஸ் நீங்கள் பண்ணி நீங்கள் போட்டுட்டு எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு அந்த மாதிரி போனீங்கன்னா, இது எங்கே பண்ணீங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கும் பண்ணி கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நீங்கள் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ நீங்களே ஒரு மார்ஜின் செட் பண்ணி நீங்களே பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஸோ எல்லாத்தையுமே சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு இன்னுமே நிறைய பேர் எனக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ ஆரி ஒர்க்கிறது வந்து நீங்கள் ஒரு டைம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நானுமே ஸ்டிச்சிங் கிளாஸ் வந்து போயிருக்கேன். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து அவ்வளோவா கட் பண்ண தெரியாது. பட் மித்தபடி தைக்கிறதுக்கு எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ அதனால் கண்டிப்பாக ஸ்டிச்சிங் வந்து ரொம்பவே ஈஸி, சீக்கிரமாக நீங்கள் கற்றுக்கலாம். நான் வந்து 2 மந்த்தில் ஸ்டிச்சிங் வந்து கற்றுக்கிட்டேன் காலேஜில். ஸோ நீங்கள் வந்து ஆரி ஒர்க் கிளாஸ் போய் ஒரு 2 மாதம் 3 மாதம் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப் ஃபுல்லாக உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும் நான் சொல்லுவேன். ஒரு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நீங்கள் தச்சு கொடுத்து பாருங்கள். ஸோ அவங்க வந்து உங்களுக்கு இன்னுமே ஆர்டர்ஸ் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட சோசியல் மீடியா எல்லாத்துலேயும் நீங்கள் ஷேர் பண்ணி இன்னுமே நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ஆரி ஒர்க் வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜுவல்லரி மேக்கிங். வீட்லேயே எல்லாருமே ஜுவல்லரி மேக் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் ப்ரேஸ்லெட் மேக் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இப்போ மேக் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரேஸ்லெட்லாம் ஈஸியாக மேக் பண்ணலாம். ஒரு ப்ரேஸ்லெட் கிட் நீங்கள் வாங்கினீங்கன்னா அதில் எக்கச்சக்க இது நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஒரு ப்ரேஸ்லெட் கிட் பார்த்தீங்கன்னா 350 சம்திங் தான் வருது. நீங்கள் அதை வாங்கி நிறைய மேக் பண்ணி அது ஒரு இதை வந்து உங்களுக்கு எவ்வளோ லாபம் கிடைக்கும்னு நீங்கள் பார்த்து ஒவ்வொரு ப்ரேஸ்லெட்டாக நீங்கள் சேல் பண்ணலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான ஏர்னிங்ஸ் வந்து நீங்கள் அதில் ஏர்ன் பண்ணலாம். ஏன்னா ஒரு செட்டு நம்ம வாங்கி அதில் வந்து நிறைய பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஜுவல்லரி மேக்கிங். நிறைய ஜுவல்லரிலேயே நிறைய இருக்குது. த்ரெட் ஜுவல்லரி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு செயின் வந்து மாடல் வந்திருக்கு. ஸோ அது ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. நீங்கள் அதை கூட மேக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை டெரக்கோட்டா ஜுவல்லரி. ஸோ எனக்கு இந்த டெரக்கோட்டா ஜுவல்லரி வந்து ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்டிலே ரெடி பண்ணலாம். அது களிமண்ணை வச்சு தான் ரெடி பண்ணணும். ஸோ அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ வீட்டிலே ஜுவல்லரி மேக்கிங் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணலாம். நீங்கள் கிளாஸ் தான் போய் நான் எல்லாமே கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. யூடியூப்லேயே நிறைய வீடியோஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் 1 இல்லாட்டி 2 வந்து மேக் பண்ணுங்கள். மேக் பண்ணிவிட்டு நீங்களே ட்ரை பண்ணி ஏதாவது ஃபங்க்ஷனுக்கு போட்டு பண்ணிங்கன்னா இது சூப்பராக இருக்குது, எங்கே வாங்கினீங்கன்னு கேட்பாங்க. இல்லை இது நானே தான் பண்ணி சேல் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்களே உங்ககிட்ட வந்து எனக்கும் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே போக போக அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தெரிய வரும். அப்புறம் உங்களுக்கு இன்னுமே நிறைய ஆர்டர்ஸ் வரும், நிறைய ஏர்னிங்ஸும் கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக ஜுவல்லரி மேக்கிங், ப்ரேஸ்லெட் மேக்கிங் இதெல்லாம் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒன்று சொல்கிறேன். என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மீஷோ. ஸோ மீஷோ வச்சுமே நம்ம ரீசெல்லிங் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மீஷோ தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஸோ அது ஒன்று இருக்குது. மீஷோ தெரியாத ஆளே இருக்க முடியாது. ஸோ அதனால் நீங்கள் கேட்கலாம், மீஷோலேருந்து நம்ம ப்ராடக்ட் வந்து சேல் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீஷோ தெரியாமல் இருப்பாங்கல்ல. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லேயே யாராவது மீஷோ தெரியாமல் இருந்தாங்கன்னா நீங்கள் வந்து அவங்களுக்கு சாரியாக இருக்கட்டும், குர்த்தியாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அதை ஷேர் பண்ணலாம். இதுலேயுமே நோ இன்வெஸ்ட்மெண்ட்டு. ஸோ அதை ஷேர் பண்ணி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மீஷோ வச்சு தான் ரீசெல்லிங்கே பண்ணேன். நான் பார்த்தீங்கன்னா கோவிட் டைமில் வந்து ரீசெல்லிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஒரு 2 இயர்ஸாக நான் ரீசெல் பண்ணேங்க. எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய ஆர்டர்ஸ்லாம் வந்துச்சு. மீஷோ பற்றி இன்னுமே மீஷோ ரீசெல்லிங்கை பற்றி இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே மோர்னு கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்த்துட்டு நான் அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். என்னோட ரீசெல்லிங்கை பற்றி நான் எப்படி ரீசெல் பண்ணேன், மீஷோவில் இன்னும் எப்படி பண்ணலாம், அதுவும் இல்லாமல் மீஷோவில் வந்து நம்மளோட ஓன் ப்ராடக்டையுமே நம்ம அதில் அப்லோட் பண்ணி சேல் பண்ணலாம். ஸோ இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே மோர்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் பிஸ்னஸ் ஐடியா. ஸோ இதை வந்து நான் ஒரு 5 or 6 நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 3 ஏதாவது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நீங்கள் எதை ட்ரை பண்ண முச்சிலையும் எல்லாமே நம்பிக்கையோடு ட்ரை பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுமே வீட்டிலேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணட்டும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம சின்னதாக முதலீடு பண்ணி நம்ம பண்ண தான் பெரிய ஆளாக நம்ம வளர முடியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது நோ இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் இதை வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு சொல்லியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். நம்ம எதை பண்ணாலும் நம்ம மேலே நம்பிக்கையை வச்சு நம்ம பண்ணணும்.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது உங்களுக்கு டீட்டெயில்ஸு இந்த மாதிரி பிஸ்னஸ் ஐடியாஸ் வேறு ஏதாவது வேணும் அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்லியிருக்கேன்னு உங்களுக்கு புரியும். சர்மிளா லைஃப் ஸ்டைல் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் என்ன இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய் பாய். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்.